Hi friends, இந்த வீடியோல vegetables யூஸ் பண்ணி ஈஸியா ஒரு கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். போன வீடியோல கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோல கீழ வரும். இதே மாதிரி உங்க கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒபினியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க கமெண்ட்டை பார்க்கலாம். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. First இந்த மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. இதுல வந்து கீழ வைக்கிறது கொஞ்சம் பெருசாவும் மேல இருக்குது கொஞ்சம் சின்னதாவும் எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த கேரட் ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ்ல உருண்டையா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ரெண்டு வெள்ளை பூண்டு எடுத்து வீடியோல காட்டுற மாதிரி அந்த டூத் பிக்க அதுல மாட்டி அந்த தக்காளியில மாட்டிக்கோங்க. அடுத்ததா இந்த மாதிரி கேரட் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. இந்த மாதிரி கேரட் உங்களுக்கு கிடைக்கல அப்படினா மிளகாயிலேயும் நீல மிளகாயை யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் வீடியோல காட்டுற மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணி அந்த தக்காளியில மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கேரட்டை மாட்டினதுக்கு அப்புறமா அந்த தக்காளியால வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால அது பின்னாடி வந்து ரெண்டு தக்காளியும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு டூத் பிக் வந்து மாட்டிக்கோங்க. அடுத்ததா ஒரு கேரட்டோட அடிப்பாகத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அந்த தக்காளியோட மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுலயும் ஒரு டூத் பிக் வச்சு மாட்டிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி சின்ன சைஸ்ல கேரட் ரெண்டு எடுத்துக்கோங்க. ஒரே அளவுல இருக்க மாதிரி இதையும் டூத் பிக் மாட்டி அந்த ரெண்டாவது தக்காளியில மாட்டிக்கோங்க. ஒருவேளை இந்த சைஸ்ல கேரட் கிடைக்கல அப்படினா நம்ம வந்து பச்சை மிளகாயில நீல மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கண்ணு மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் போட்டு இல்லைன்னா நம்ம கலர் போட்டுல இருக்கிற கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பெயிண்ட் யூஸ் பண்ணி சின்னதா Black கலர்ல டாட் வச்சுக்கலாம். அந்த கீழ இருக்க கேரட்டையும் டூத் பிக் யூஸ் பண்ணி கீழ இருக்க தக்காளியோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு பாக்கும்போதே அழகா தெரிஞ்சிருக்கும். காய்கறியில விநாயகர் அழகா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து ரெண்டு பொட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுல பெயிண்ட் இல்லனாலும் நம்ம கலர் பொட்டுல ஒயிட் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதுல வந்து நம்ம டூத் பிக்குக்கு பதிலா பெரிய சைஸ்ல இருக்க குண்டூசி கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஈஸியா காய்கறி விநாயகர் நீங்களும் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நம்ம டூத் பிக் யூஸ் பண்ணும்போது அதோட முனையை வந்து நம்மளால அழுத்த முடியல அப்படின்னா இந்த மாதிரி தரையில வச்சு அழுத்தும் போது அது நல்லா உள்ள போயிடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோல கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒபினியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க கமெண்ட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. Thank you.